ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும், வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் நலமும் பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இழப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு விரிசல், ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ நடந்துருச்சுன்னா வாழ்க்கையே நமக்கு ஒரு ஒரு அஸ்தமானம் ஆயிடுச்சு, இனிமேல் பட்டு வழியே கிடையாது, இப்படி துன்பப்பட்டு இருந்தா இருக்கணும், என்னதான் இந்த கடவுளை நம்ம வணங்கினா கூட எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, ராயரை நம்ம எவ்வளோ நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், அவருடைய அருள் அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நொந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஏன் நீங்கள் கூட அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். அதுக்குண்டான ஒரு விடிவைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த விரிசல், அந்த தோல்வி, அந்த இழப்பு அப்படிங்கிறது குருராஜரை பிரார்த்திக்கும் பொழுது நீங்கள் அதனை சந்திக்கும் போது அது என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாடு, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசர் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டுறார். ரொம்ப வருஷமாக கட்டிட்டு இருக்காரு. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையை அந்த இடத்துல அங்கே பிரதிஷ்டை பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கை தேர்ந்த சிற்பி ஒருத்தரை வரவழைச்சு ஒரு 3 ஆண்டு காலமாக அந்த மூலவரினுடைய சிலை செதுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிற்பி ஒரு கை தேர்ந்த சிற்பி, ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் ஒன்று பண்ணார்னா அவ்வளோ அதில் அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும். உயிர் பெற்ற ஒரு வடிவமாக அவருடைய படைப்புகள் எல்லாமே இதுவரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாகையை அவருக்கு சுட்டி இருக்கிறது. அவ்வளோ பெரிய கை தேர்ந்த சிற்பி அவர் தான் அந்த மூலவரை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். 4-5 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் முடிய போகுது. ஏன்னா அவ்வளவு மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு சிற்பத்தை அந்த மூலவராக செதுக்கி கொண்டிருக்கிறார் அந்த சிற்பி. மன்னருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். நம்ம ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டின்னு இருக்கோம், இந்த கோயிலேயே பிரதானமா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா இந்த மூலவரினுடைய சிலை. அந்த சிற்பியும் ஓரளவுக்கு நல்லா வடிவமைச்சிட்டாரு. இன்னும் 2 நாள் அது முடிய போது நம்ம போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில அந்த அரசர் இருக்காரு. சிற்பியும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. எல்லாம் முடிச்சிட்டாரு. அந்த ஃபைனல் டச் பண்ணிட்டே வராருங்க. டச் பண்ணிட்டே வரும்போது இந்த வயிற்று பகுதி வரும்போது ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொண்டு வரலாம் அதில் அப்படின்ட்டு அவருடைய அந்த உளியை எடுத்து நுணுக்கமாக அந்த இடத்தில் ஒரு தட்டு தட்டுகிறார். இந்த ஒரு தட்டு தட்டணும்னா என்னாச்சு, அவர் நுணுக்கமாக வர வேண்டும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன தட்டு அதில் தட்டி அதை ஒரு ஃபைன் டீட்டெயில் கொடுக்க பண்ண போன வேலை, அந்த சிலை வயிற்று பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா வீரல் வந்துருச்சு. அப்படியே ஐயோ என்ன ஆகுறது. சிற்பி 4 ஆண்டு காலமாக அந்த வேலை செய்துட்டு இருக்கார். மன்னர் அப்பப்போ பார்த்துட்டு போறார். சிற்பிக்கு பேரும் புகழும் எவ்வளோ உச்சத்தில் இருக்கு. அவர் கையை வச்சாருன்னா அவ்வளவுதான், அந்த சிலை உயிர் பெற்று விடும் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்குது அவருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சேடா சாமி நினைச்சிட்டு தலையில் கையை வைத்து கொண்டு அழுகிறார். அதை தொட்டு தொட்டு பார்க்கிறார். இந்த வீரல் என்னடா இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு, நுணுக்கமாக தானே பண்ணோம், பார்த்து என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரில சிற்பிக்கு. அந்த கல் மேலே உட்காந்து பக்கத்தில் அந்த கோயிலுக்குள்ளே உள்ள உட்காந்து கண்ணீரை தாரையாக வார்த்து தலையில் அடித்து கொண்டு அழுகிறார். எனக்கு எல்லாமே போச்சு, என் எதிர்காலம் போச்சு, நான் சோத்துக்கே கஷ்டப்பட போறேன், உணவுக்கு பஞ்சப்பட போறேன், எனக்கு வேலை கிடைக்க போறது இல்லை, இதோட என்னுடைய மானம் போய்விட்டது இதோட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த ராஜகுரு, அந்த குரு ஒருத்தர் இருக்க அந்த அரசவையில், அவர் தான் அந்த நாட்டுக்கே குருன்னு வச்சுக்கோங்க, அரசருக்கும் ரொம்ப மரியாதைக்குரிய குரு. அவர் அங்கே வரார். என்ன சிற்பி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா சிற்பி தலையில கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. என்னையாச்சு உனக்கு அப்படின்னு குரு கேட்குறாரு. ஐயோ குருவே, நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, நான் நல்லா தான் முடிச்சுட்டு வேலை நாளைக்கு முடிகிற நேரம் ஒரு சின்ன விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வயிற்று பகுதிக்கு கீழே ஒரு சின்ன தட்டு தட்டின உளியில என்னென்ன தெரியல, இங்க பாருங்க ஓட்டை விழுந்து போச்சு, பெரிய ஒரு வீரல் விட்டு போயிருக்கு பாருங்க, என் வாழ்க்கையில் விட்ட வீரல் சாமி இது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு சிற்பி அழறார்.
குருவுக்கு வந்து மனசு தாங்கலை. அவர் குரு என்ன பண்ணுறார், உடனே ஒரு சுத்தியலை கொடு அப்படின்றார். சுத்தியல் எதுக்கு சுவாமின்றார். சுத்தியல் கொடு அப்படிங்கிறார். சுத்தியல் கொடுத்த உடனே அந்த வீரல் விட்ட இடம் இருக்கு இல்லையா, இந்த கதையை கவனமாக கேளுங்க, இதில் ஒரு முக்கியமான அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. இதில் அந்த வீரல் விட்ட இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த சுத்தியலில் இங்கே ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த வயிற்று பகுதிக்கு கீழே அந்த தொடை, கால், அது வரைக்கும் முழங்கால் எல்லாமே வந்து அந்த ஆஃப் தி ஸ்டாச்சு, அந்த சிலை வந்து அப்படியே உடைந்து கீழே சாய்ந்து விடுது. குருவே என்ன அப்படி பண்ணிட்டீங்க நீங்க? என்னோட அங்க பாரு அப்படின்றார். என்னன்னு பார்த்தா ஒரு தேரை உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த விரிசல்ல இருந்து விழுந்து கீழே விழுந்த அந்த சிலையில ஒரு தேரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. சிற்பி என்ன புரியுது உனக்குன்னு கேட்கிறாரு. என்ன புரியுது சாமி, இனிமேல் பட்டு உங்களை மாதிரி ஆளுங்க வந்தா சுத்தியல் கொடுக்க கூடாதுன்றதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்றார். முட்டாள் சிற்பியே, நீ அழுதுதான் புலம்புறான்னு பார்த்தா இந்த அகம்பாவமான பேச்சு வேற உனக்கு, கிண்டல் நையாண்டி இந்த நேரத்துல. வேற என்ன குருவே சொல்ல சொல்றீங்க? எப்படியா இருந்தாலும் என் தலை போகுது, பத்தாத குறைக்கு நீங்க ஏதாவது சமாதானம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த சுத்தியலை வாங்கி உடச்சி சிலையை பாதியாக்கிட்டீங்க. பத்தாதத்துக்கு ஒரு தேரையை காமிக்கிறீங்க. உனக்கு புரியலையா? அந்த தேரை இந்த உலகம் உருவாக்கப்பட்ட அந்த இறைவனால் எவ்வாறு கல்லுக்குள் இருக்கும் அந்த தேரைக்கு உணவையும் நீரையும் மூச்சையும் எப்படி தர முடியும்? எப்படி தர முடியும்? கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேரைக்கு உணவையும் நீரையும் காற்றையும் தரக்கூடிய அந்த இறைவனால் சதா சர்வகாலமும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை போன்ற ஆத்மாக்களின் தேவைகள் அவருக்கு தெரியாதா? பைத்தியக்காரத்தனமாக நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன் அழுகையை நிறுத்து. அந்த ஒரு உயிருக்கு அதற்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவதன் பொருட்டுதான் இறைவன் விடுத்த இந்த வீரல் இந்த இடத்தில் அப்படிங்கிறார். சிற்பி ஒன்றும் புரியல, ஏதோ சொல்றாரு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு அரசன் வந்தான்னா என் கழுத்தை கழட்டி தனியா வச்சுட்டு போறான். என்ன குருவே சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது என்னுடைய மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. வாழ்க்கையில் இந்த மாதிரி வீரல் இல்லை, எந்த மாதிரி விரிசல் வீரல் இருந்தா கூட இறைவனோட அருளும் அனுகிரகமும் இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. நான் அதை புரிஞ்சுட்டேன். நாளைக்கு காலையில அரசன் வரான்னு இருக்காரு, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு. குருநாதர் அங்கிருந்து போயிடுறார். மறுநாள் விடுகிறது. விடிந்த உடனே பார்த்தா அரசர் தடபுடலா வராரு கோயிலுக்கு. எப்படி இந்த சிலையை நம்ம பார்த்து விடலான்னு. இருந்தாலும் நம்ம சிற்பிக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்னா, குருநாதர் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துட்டு போயிட்டார். எங்கேயோ இருக்கிற தேரைக்கே அந்த பகவான் அந்த உணவையும் நீரையும் காற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். நீ வந்து அவரை பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள், உனக்கு கொடுக்க மாட்டாரா அந்த குருநாதரோ அந்த இறைவனோ? எதுக்கு நீ அழுகுற? அழுது புலம்பாத, நடப்பது நடக்கட்டும், பார்த்துக்கொள் அப்படின்ட்டு மிகப்பெரிய தைரியத்தை இந்த சிற்பிக்கு கொடுத்து சென்று விட்டார் அந்த நம்ம குருநாதர் அவர். அதனால அந்த தைரியத்தை ரொம்ப தெம்பா உட்காந்துருக்காரு. நேரா இவர் வர்றார், அரசர் வர்றாரு. வந்து என்ன சிற்பி, சிலையை பார்க்கலாமா அப்படிங்கிறார். சாமி, என்ன சாமின்றீங்க? அரசே என்ன அங்க பாருங்க அப்படின்னு. சிலை பாதியாக இருக்கிறதே, மூலவரின் சிலை. 4 ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து 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 செதுக்கிய இந்த சிலையை பாதியாக உடைத்து வைத்திருக்கிறாயே, முட்டாள், நீ ஒரு வேலைக்கு உபயோகமற்றவன் நீ அப்படின்னு கத்திட்டே வாளை உருவ சொல்கிறார். இப்பொழுது உன் தலையை தனியாக எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அரசே அரசே அங்க பாருங்க அரசே அப்படின்னும் போது அந்த உடைந்த பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்திலிருந்து அந்த தேரை வந்து தத்தி குதித்து வெளியே போகுது. இந்த தேரையால் நீங்கள் வணங்கக்கூடிய உங்களது குலதெய்வம், இந்த சிலையை உடைத்ததே உங்கள் குலதெய்வம் தான், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் தான். அந்த உயிர் உணவில்லாமல் சாகக்கூடாது, அது வாழ வேண்டும், அது வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கல்லுக்குள் எல்லாம் வைத்த அந்த இறைவன் கல்லிலிருந்து வெளியே வந்து அது உலகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்த உங்கள் குலதெய்வம் இதை போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. நான் ஒன்றும் அறியேன் அப்படின்னு. இந்த சப்பை கட்டு கதையெல்லாம் தேவையில்லை, உன்னை என்ன செய்கிறேன் பார்த்து சொல்லிட்டு வாழ உருகிறார். உடனே குருநாதர் வராரு. அரசே சற்று நில்லுங்கள் அப்படின்றாரு.
குருநாதா வாங்க, சரியான நேரத்தில் வந்தீர்கள், பார்த்தீர்கள் அந்த அநியாயத்தை. இந்த சிற்பி நல்ல சிற்பி நம்பி தான் அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தோம், சிலையை பாதியாக உடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அரசே ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ தானே சாப்பாடு போடுறன்னு நினைச்சுன்னு இருக்க. ஆமாம். அந்த அகங்காரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆமாம். உன்னுடைய வீரம், உன்னுடைய செருக்கு, உன்னுடைய அதிகாரம் இதெல்லாம் நாட்டின் கடைகோடி மனிதனையும் சென்று காயப்படுத்துகிறது இல்லையா அப்படின்னா, ஆமாம் குருநாதா, உன்னுடைய கர்வத்தை அடைக்கவே இறைவன் செய்த வேலை இது. புரியவில்லையே அப்படிங்கிறார். புரியவில்லையா? பாறையினுள் அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு உயிருக்கே அதற்கு தேவையான உயிரும் உணவும் காற்றும் கொடுப்பது நான், நீ எல்லாம் ஒன்றுமில்லை அதற்கு முன்னால் என்று உணர்த்துவதற்காகவே இந்த செயல்பாடு நடந்திருக்கிறது. இதை உணர்ந்து கொள் அப்படின்னு மன்னர் தெளிவாயிடுறார். என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய அறிவு கண் திறந்தது. சிற்பி, உன் மூலமாக எனக்கு இந்த அறிவு கண் திறந்தது. இந்த உனக்கு தேவையான பொன்னும் பொருளும் மணியும் தருகிறேன். நாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை உனக்காக எழுதி வைக்கிறேன். உன் ஆயுள் உள்ள வரை நம்முடைய சமஸ்தானத்தில் நீ மிக உயர்ந்த பதவியில் இருப்பாய். மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இதோட முடியுது. சரி, இது என்ன அப்படின்னா, இதில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விரிசல் வரும், அந்த விரிசலுக்கு பின்னால் மிகப்பெரிய வெகுமதி, மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். குருராஜரை பிரார்த்திக்கிறீர்கள், வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், துன்பமே வரக்கூடாது, என்னாலும் இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? இன்பமும் துன்பமும் நம் சிந்தனையால் நாம் உருவாக்கி கொள்வது, நாம் தான் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு துன்பம் வருகிறது, ஒரு விரிசல் வருகிறது, வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருகிறது, ஏதோ ஒரு ஏமாற்றம் வருகிறது, ஏதோ ஒரு தோல்வி அடைந்து விடுகிறீர்கள், ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் குருவை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குருவை பிரார்த்திக்கும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ள தேவையே இல்லை. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் சந்தித்திருந்தால் அந்த நிகழ்விற்கு பிறகு மிகப்பெரிய வெளிச்சமான வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கும். குருநாதர் அதனை கொடுத்துள்ளார். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பிரார்த்திக்கும் பொழுது, இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சே, இப்படி ஆயிட்டனே, அப்படி ஆயிட்டனே, இந்த துன்பத்தை எப்படி தாங்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிறது, இந்த வறுமை எப்படி ஏற்பதுன்னு எந்த மாதிரி துன்பம் இருந்தாலும் சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு விரிசலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை தாங்கி கொண்ட பின் அதன் பிறகு அவர் கொடுக்கக்கூடிய வெகுமதி அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதை பெறும் வரை பொறுமை உங்களுக்கு வேண்டும். நிச்சயமா அது கூட மன வருத்திடக்கூடாது. அலரப்பா, நம்ம இவ்வளவு நாளா குருநாதனை வேண்டாம், அவர் ஒண்ணுமே கொடுக்கலப்பா, ஒண்ணுமே பண்ணலப்பா, இருந்ததும் போச்சு, இது போச்சு, அது போச்சு, எல்லாம் போச்சு, வேண்டதே ஒன்றும் யூஸ்லெஸ், அங்க போயிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், அப்படியெல்லாம் சிந்தித்து குவிட் ஃப்ரம் த கேம் பண்ணிட்டீங்கன்னா தவறை நீங்கள் தான் இழைத்தவர்களாக இருக்கிறீர்கள். பொறுமை என்பது உங்களுக்கு இல்லை. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தேரைக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் கொடுத்தருளும் பொழுது சதா சர்வகாலமும் ஜீவனோடு இருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேர காலம் வரும்போது நான் அருள்கிறேன், சிலவை விதியின் வசத்தால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவையெல்லாம் கடக்க வேண்டும். இருப்பினும் என் குழந்தை நீ என் பார்வையில் இருக்கிறாய், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அவசரப்படாதே, நிச்சயம் உனக்கு தேவையானது வந்து சேரும். உன்னை நல்வாழ்வு வாழ வைப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு தேவையானதை அருள்வேன். ஜாதி மத இன பேதம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இல்லாதோர் இருப்போர், அவையெல்லாம் எதுவுமே என்னுடைய சாம்ராஜ்யத்தில் கிடையாது. எல்லாம் எனக்குள் சமம்தான். என் மீது அன்பு அதிகம் வைத்திருப்பவர்கள், குறைவாக வைத்திருப்பவர்கள், எனக்காக வாழ்பவர்கள், எனக்காக தம்முடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்து கொண்டிருப்பவர்கள், இதில்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ தவிர என்னுடைய பார்வையில் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அதனால நீ கவலைப்படாத கண்ணா, கவலைப்படாத பாப்பா, குருராஜனுடைய அருளும் அனுகிரகமும் நிச்சயமாக, அதாவது அவருடைய அருளும் அனுகிரகமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அப்படின்ட்டு அவர் சொல்றதா தான் நம்ம எடுத்துக்கணும். பொறுமை, நிதானம், அவசரப்படாம நிதானமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா காலம் கடக்க கடக்க எல்லாம் கரைந்து சென்று கொண்டிருக்கும், துன்பங்களும் கரைந்து சென்று கொண்டிருக்கும்.
பலவிதமான இன்பங்களையும் பலவிதமான சந்தோஷங்களையும் குருராஜர் உங்களுக்கு நிச்சயம் கொடுத்தருள்வார். நீங்கள் விடாப்பிடியாக சரணாகதி பக்தியோடு குருராஜருடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் வேணும் அந்த இடத்துல. காலையில் எழுந்துக்கிறோமா, டெய்லி ரொட்டீன்ஸ் தினம் பண்ணின்னு காலையில் எழுந்தோன்னா அவர் முன்னாடி நின்று ஏதோ ஒரு 32 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா, இல்லை 108 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா, இல்லை குருஸ்தோத்திரம், இல்லை அவர் முன் சாஷ்டாங்க ஒரே ஒரு நமஸ்காரம், ஒரு இனிஷியேட் ஸ்டார்டிங் ட்ரிகர், ஒவ்வொரு நாளின் துவக்கமும் அவருடைய நாமத்தால் இருக்க வேண்டும், அவரின் பால் நாம் செய்யக்கூடிய ஒரு செய்கையால் இருக்க வேண்டும். அதிலிருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அன்று இரவு அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம். கால நேரம் சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு தேவையானவை உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற சூழ்நிலை உங்களது ஜாதக கட்டத்தின் பிரகாரம் இருந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் கவலையுற வேண்டாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிடைக்கக்கூடியதையும் கொடுப்பார். உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று இருப்பவை கூட நீங்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியா பக்தியின் பால், சரணாகதி பக்தியின் பால் கருத்தில் கொண்டு நிச்சயம் கை நிறைய உங்களுக்கு அவருடைய அருளை அள்ளித் தருவார். நிச்சயங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகார